ஹந்து சார், தலை இருக்கு, பாடி இல்லை. இப்போ பழைய குரூப்புக்கும் புது குரூப்புக்கும் சண்டையா? ஐ டோன்ட் கேர். எதுக்கு தான் ஃபைட் பண்ணுறீங்க? என்ன பற்றி இந்த மாதிரி கிளி கேட்குறீங்க? எந்த ரஸ்கல் பற்றி இது மாதிரி சொல்லிச்சிருக்காங்க உங்கள்கிட்ட? வி cannot be keeping a Mokiana leader at the top. இன்னைக்கு ஐபேடோட வந்திருக்காரு கேஸ் பர்சன் சொல்லிட்டு. கோலிஷன் வெயிட் பண்ணுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார். எப்படி வெயிட் பண்ண முடியும்? ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? மலாய்க்கான பார்ட்டி அவ்வளோ பார்ட்டி இருக்கு, சீன பார்ட்டி அவ்வளோ பார்ட்டி இருக்கு, அதுக்கு பிரச்சனை பண்ண மாட்டீங்க? அவங்கள அரசியல் இதெல்லாம் சகஜமே அப்படின்னு அவங்கள எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கண்டிப்பாக நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க நம்புகிறோம். இது ஜோக்கா சோக்கா பக்கா, உங்களுடைய ஃபேவரட் தமிழ் பாட்காஸ்ட். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பின் குறிப்பு, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் காசுன்னு பயப்படுறீங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் நம்ம ஜோக்கா சோக்கா பக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஃபூடி பாப்பா. அடுத்த ஃபூடி பாப்பா 13 17 February புக்கிட் மர்தாஜாம் பினாங்கில் நடைபெறுது. மைடீன் மால் ஓப்பன் கார் பார்க்கில். இந்த டைமில் இந்த ஃபூடி பாப்பா என்ன ஸ்பெஷல் தெரியலங்க சார்? கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் சிண்டியன் மாதிரி இருக்கீங்க. டு யூ செலிப்ரேட் சைனீஸ் நியூ இயர்? இல்லை, நான் மலேசியன், எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறேன். ஆமாம், இன்றைக்கி உள்ள கெஸ்ட்டும் ஒரு மாதிரி சிண்டியன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அந்த விஷயத்துக்கு அப்புறமேல வரும். ஸோ ஃபூடி பாப்பாவுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க. அண்ட் ப்ளஸ் வேலண்டைன்ஸ் டே டைம் வேறு. காதல் ஜோடிகள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பெரிய அவுட்லெட்ஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா யூஸ்வலாக வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி புக்டாக இருக்கும். எப்படி தான் வந்துட்டு அந்த லீவெலாம் எடுத்து டைமை மேனேஜ் பண்ணி வராங்கன்னு தெரியல. ஸோ டோன்ட் வரி, இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு ஃபூடி பாப்பா இருக்குது. புதுசாக வித்தியாசமாக வேலண்டைன்ஸ் டே நீங்கள் ஃபூடி பாப்பாலையும் செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் எப்போதும் சொல்கிறது மாதிரி கேண்டலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆமாம், கேண்டல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் கேஸ். காதல் என்பது சாபமா? இந்த மலேசியா திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவது HK நெட்வொர்க் மற்றும் BGW ஸ்டுடியோஸ். யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கீங்களோ இப்போவே கமெண்ட் பாக்ஸில் KES #KESன்னு சொல்லிட்டு போடுங்க. சூன் நான் டேட் சொல்கிறேன். அது அந்த ஒரு காமெண்ட் வந்து ஒரு நம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டு பிறகு தான் நாங்கள் வந்து ஒரு டேட்டை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். எஸ், இந்த வெரி சூன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட். நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் பார்கவி புத்திக். நாங்கள் இன்றைக்கி போட்டுக்கிற இந்த அழகான அவுட்ஃபிட்டை ஸ்பான்சர் பண்ணுது பார்கவி புத்திக். வாரம் எங்களுக்கு விதவிதமாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், திடீர்னு நம்ம 1000 எபிசோட்லாம் தாண்டணுமா? எங்கேருந்து டிசைன் தேட போகிறாங்கன்னு தெரியல சார். திருப்பி போட்டுருவோமா? ஐ வாஸ் வெரி ஃபேசினேட்டட். நீங்கள் பாருங்கள், இந்த சட்டையில் இருக்கிற டிசைனு என்ன டிசைனே தெரியல சார். ஒருத்தர் வரும்போது சொன்னார் ரம்புதான் சொல்லிட்டு. ஆமாவா? பட் என்னன்னு தெரியலனாலும் இட் லுக்ஸ் நைஸ். கலர் அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு பிளசனா இருக்குல்ல. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுருக்கீங்க. எஸ். வாய்? ஒரிஜினல். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைச்சு. இவங்களோட அவுட்ஃபிட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக்கி ராஜா ஏயோன் மால் மற்றும் மீக்வின் பார்க் ஏயோன் மாலில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் விதவிதமான அப்டேட்டடான லேட்டஸ்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. வாங்க தவறாதீர்கள். எஸ், இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிற கெஸ்ட் ஏற்கனவே நம்மளோட சீசன் 1ல வந்திருந்தாரு. நீங்கள் வேறு சிண்டியன் வேறு சொல்லிட்டீங்க. நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிண்டியனா லுக் சிண்டியன் கம்போடியன் மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. ஸோ மறுபடியும் வந்துட்டு ஆனால் அவர் ஒரு மலேசியன், நல்ல அமோக. அவர் ஒரு மலேசியன் சொல்லிட்டு எல்லா மலேசியனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவர் பேசுகிற டாபிக் அப்படி. நல்ல அமோக வரவேற்பு. அண்ட் இப்போ அவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாயம், தலையெழுத்து அப்படின்றதுனால இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஜனநாயகன் படம் வரல இன்னைக்கு, இந்த எபிசோட் வெளியாக வர டைமில் இன்னும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் மக்களின் நாயகனாக வந்திருக்கிறாரு. என்னடா அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? பார்த்துருவோம் யாருன்னு. வாங்க, லெட்ஸ் வெல்கம் சுதன். ஹாய் மிஸ்டர் சுதன். வணக்கம் பிரதர்ஸ். How are you guys? I'm good. பில்டப் ரொம்ப நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. நீங்கள் டிக்டாக்லேயும் அப்படி தான் ஏன் பில்டப் கொடுக்குறீங்க? இப்படிலாம் பில்டப் பண்ணால் ஏர்லியாக முடிச்சிடுவாங்களே பயம் வருது. ரைஸ் NGO என்ற ஒரு மூவ்மெண்டோட பிரசிடென்ட் சொல்லலாமா? எஸ். அண்ட் ஆல்சோ இஸ் ஆக்டிவிஸ்ட்
ரொம்ப ஆக்டிவான ஆக்டிவிஸ்ட். ஆக்டிவான கொஞ்ச நாள் திடீர்னு ஆஃபாக இருக்கிற சொல்லிட்டு நீங்கள் ஆள் அமைதியாக இருக்க நினச்சிருக்கேன். திடீர்னு ஒன்று வரும் பணம் சார். அதான் இப்போ இடையில கொஞ்ச நாள் காணும். திடீர்னு பார்த்தா ஹாட்டாக ஒன்று ஓடி. இல்லை, ரொம்ப பேருக்கு தெரியல. அப்புறம் ஏன்னா சீசன் 1 முடி நீளமாக இருந்துச்சா, இப்போ வந்து அப்படி ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் இறங்கிட்டார். எந்த கவாசனில் அடோனில் நிற்க போகிறாருன்னு தெரியல, தெரியுமா? ஓகே, எனக்கே தெரியாது. ஓகே, இன்றைக்கு அவரை கூப்பிட்டு நம்ம பேசுகிறதுக்கான உரையாடலுக்கு வர சொல்லியிருக்கிறதான ஒரு காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஒரு ஹாட்டான டாபிக். ஓகே, அதாவது ROS, ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி, MIPP, மலேசியன் இந்தியன் பீப்புள்ஸ் பார்ட்டி, அது சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் நாளாக போய்கிட்டு இருக்குது. அதை பற்றியான ஒரு விளக்கம். இது வந்து கண்டெம்ப் ஆஃப் கோர்ட் கிடையாது. நம்ம அதற்கான உள்ள விஷயத்தை பேச போகிறதில்ல. இந்த இஷ்யூ என்னத்தினால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதை பற்றியான ஒரு விளக்கம் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் கிவ் யூ கொஞ்சம் பேக் ஸ்டோரி மாதிரி கொடுக்குறேன்னு. MIPP பார்ட்டி வந்து ரொம்ப பேருக்கு வந்து 2023 முடிஞ்ச ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பட் to be honest with you, MIPP was formed in 2019 by a group of professional teachers. Teachers and educators. The mission and vision என்னன்னா, they wanted to form another alternative party which is made of professionals with professional agendas and ideas for everyone. 2023 வந்து there was a need, ஒரு vacuum இருந்துச்சு Perikatan Nationalல, where we wanted to have a Indian party inside there. Okay. Since we were one of the founding members of Jawatan Kuasa Masyarakat India, we decided to bring MIPP internally into the coalition. Okay. And make it into a party or a platform for Indian people. Okay. Okay, yeah. Sorry, 2019 is formed as a party or a movement? Party. 2019 it was already a party. Okay. But it only became a Perikatan National Coalition in 2024 actually. நம்ம வந்து 2023 வந்து we started to do the setup process lah. Okay, so on the time of course you must understand இது வந்து புது பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறோம். young people very ambitious. என்ன நடந்துச்சுன்னா, there was a lot of mismatch நான் சொல்லுவேன். அந்த haste of doing things in the அந்த போர்ஷன்லேருந்து கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நடந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப்லேருந்து இப்போ அதுதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ in the transition there was 2024 and 2025 AGM. So the previous leadership have mentioned that he has complaints to file up in ROS on the leadership, that the current person is not a president, and together with his other leaderships as well. அப்புறம் 2 AGM வந்து fail to be done properly, to comply with the ROS result. So இது வந்து ஒரு 2 மாதம் முன்னே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So initially it was brought to ROS as a complaint, and after all the what do you call investigation, 5 December வந்து ROS came up with their keputusan rasmi. 5 December they come up with their keputusan rasmi. So the finding was that particular individual was never registered as a member. Okay. So இது வந்து of course has a impact on how we have to look at MIPP for the future. Alright, before that there will be definitely a questions. அந்த lead of transition சொன்னீங்கல்ல, அப்போவே தெரியாதா ப்ரீவியஸ் லீடர்ஷிப்புக்கு புதுசாக ஒரு லீடர்ஷிப்புக்கு இவங்க மெம்பராக இல்லையான்னு தெரியாதா? இருந்துச்சு. But of course they were trying to discuss internally to settle it. But அது சரியாக வரல. Okay. So when there is frictions like this, they brought it to ROS. And also actually this case is also in court right now. The good part, மித்த பார்ட்டி மாதிரி நம்ம வந்து மேஜை ஓடிக்கலை, நாக்காளி ஓடிக்கலை, மூஞ்சிகளாக குத்திக்கலை. we did it very professionally. So ஒரு இன்டர்னல் questions இருந்துச்சு. So the right agency to give us a solution is ROS and also the court. So we brought the matter to ROS and court. The court in fact actually asked for the ROS to give a decision. And when the ROS gave the decision, it came out very affirmative in the particular individual and the president illane. But of course right now we also have to still follow the due process. The follow the due process na
நம்ம கோர்ட்டில் இருக்கோம்ல, we are submitting this document to the judge for the final say. அது வந்து ஃபெப்ரவரிலேருந்து ஒரு டிசிஷன் வருது. we are hoping for the best. Are you a member of MIPP? என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? யாச்சும் சொன்னாங்களா அவங்க நான் மெம்பர் இல்லைன்னு? சாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை I'm a member. I'm an official registered member. Okay. In fact, today I'm here as a member of the party. So you are not been fired? Fired? எந்த ரஸ்கல் பற்றி மாதிரி சொல்லிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட. இல்லை I'm not fired. Okay. I've never been fired. Means you are still holding your position as information chief? No. I resigned from the particular position when I disagree with what was happening inside. I'm still a member though. I have a membership number. I also paying my membership fees, my renewal fees and everything. So are you holding any position now? இல்லை. You lost? I never lost. Okay. I let go of the position. Okay. Fired பண்ணல, let go of the position. Because there's a lot of difference. Let go is different. Let go. Resign is different. Fired is different. I let go. Okay. I let go. Fireலாம் பண்ணல. Okay. Fire பண்ணனா அந்த மாதிரி டாக்குமெண்ட் எடுத்து வந்து காமிங்க நம்மள்ட்ட. No such thing. ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பாக வரும். ப்ரீவியஸ்லியே நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் த நியூ லீடர்ஷிப் யூ ஆர் ரிசைன் ஃப்ரம் த பொசிஷன். அங்கேயே உங்களுக்கு வந்து நியூ லீடர்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை வரல. ஐ மீன் யூ ஆர் நாட் அக்ரி வித் த வே இஸ் பின் கண்டக்ட்லா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன திருப்பி பழைய குரூப் கூட போய் சேர்ந்துட்டிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது பிரதர். You must understand today, I'm not here as a information chief of the party. Okay. I'm not here as anything. I'm here as an ordinary member. As a president இல்லை leadership யார் வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. I just want the party to be governed in the right way. அது தப்பா? Nothing wrong with that. So there is a due process that must be followed. There is a constitution that must be followed. There is a way to come up. Right? I want competent leaders. எனக்கு ஒண்டி இல்லை, என் பார்ட்டிக்கு ஒண்டி இல்லை. Finally these leaders will become the leaders for the society. ஆமாம் தானே? அப்போ நம்ம மொக்கையான லீடர் we cannot be keeping a மொக்கையான leader at the top. So as a paying ordinary member, I just want the right leader to come up. Okay. ஃபெக்ஷன் இந்த ஃபெக்ஷன் வந்தால் என்ன, அந்த ஃபெக்ஷன் வந்தால் என்ன, எனக்கு அவ்வளோ இல்லை. வரணும்னு நினச்சிங்கன்னா சரியாக வாங்க. அதுதான் என்னோட பாயிண்டிங்க. இந்த பார்ட்டியில் இதுக்கு முன்னாடி முக்கியமான லீடர்ஸ் வந்திருக்காங்களா? எந்த பார்ட்டியில்? ஐயோ சொல்ல வேணாம் பிரதர், இதோ சண்டை வந்துடும். இல்லைன்னா நான் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, everybody have their opinions, isn't it? Okay. Everybody have their opinions about the performance. பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, கம்ப்ளையன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது தவிர்க்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் என்பது அது மெம்பர்ஸ் இவாலுவேட் பண்ணுவாங்க, அது வந்து சப்ஜெக்டிவ் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளையன்ஸ் என்பது அது ரூல் அண்ட் லா, அது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது, அக்டா பொறுத்துபோன்லேயே இருக்குது. அது லீகல் ப்ராசஸ். யூ மஸ்ட் டூ சர்டன் திங்ஸ் லீகலி பிஃபோர் யூ கேன் பி கம்மிங் அப் டு டூ திஸ். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது எப்படிமா அது கேன் பி எனிவே, பட் மொத்தம் உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் சரியாக இருக்கணும். உங்களோட எண்ணம் நோக்கம் என்னது? இந்த பார்ட்டியில் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? I came back in 2020 to Malaysia. At that time, I wanted to serve our society. My intent to even join a political party was that as well. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், பேசுகிறதுக்கு, ஒரு சர்வீஸ் செய்கிறதுக்கு, ஒரு நல்லா பாலிசிஸ் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ஆன் தட் பேசிஸ் ஐ வாண்ட் whichever platform that I take, doesn't matter wherever it is lah, whichever block it is, it must be done with the integrity of the community taken as the first step. Okay, ஒரு லீடர்ஸாக வரணும்னா நம்ம முதல் ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணணும், லீகல் ப்ராசஸ் நம்ம முதல் ஃபாலோ பண்ணணும். நம்மளும் சரியில்லைன்னா மித்தாது எப்படி நம்புவாங்க நம்மளையே? So I came from a professional background. I used to be a MD of a Berhad company. So transparency and governance is very, very important for me. So when I see certain things are not done properly, and after I personally have told internally this is not correct and things are not working, then we obviously have to do the next thing. உங்களோட வாய்ஸை ஹர்ட் பண்ணாங்களா? Nothing personal. Nothing personal. In fact, all I still consider them as my friends. Other personal. Working relationships, this is for the society. We have to be very professional about this. So what surprised us, people like us, when watching that? என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னா, you mentioned earlier this party has been formed by professionals. Yes.
ப்ரொஃபஷன் சொல்லும் போது டாக்டர்ஸ், லாயர்ஸ், நல்ல ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் இருக்கிற ஒரு பார்ட்டின்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி இருக்கும்போது ரூல் ஆஃப் லா இஸ் அதுதான் ஃபண்டிமெண்டலே. எஸ், அக்ரி. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணி வரல, ஏன் சில விஷயத்தை வந்து தாண்டி போகணுன்னு நினைக்கிறாங்க? சார், ஃப்ரம் த பார்ட்டி ஃபார்மேஷன் அப் டு 2023 under the old leadership, there was 0 complaints at ROS. 0 complaint. But file இல்ல. அது வச்சுக்கோமே, ஃபைல் இல்லை. Okay, file இல்ல. It could be because they are not active. No, it was active. Okay. It was active. It was an active party. Of course, you must understand lah, COVID time வந்து ரொம்ப அப்படி ஓடல. But still, fundamentally, technically, legally, it was an active, clean party. 23 to 25, now there is a record and even in Amaran Rasmi saying that the party is not following Perlembagaan dan Akta Pertubuhan. அப்போ அங்கே என்ன தெரியுது, ROS சொல்கிறாங்க இதுக்குள்ள வந்து there is major mistakes that has to be fixed up. So that we're going to leave it to court to decide. But என்ன சொல்கிறேன்னா, we know there's an issue, we are trying to fix the issue in a professional way. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? ஏன்னா எல்லாருக்கும் வந்து ROSனால் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் வந்து அதை யோசிப்பாங்க அது என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு. ரிஜிஸ்ட்ரா ஆஃப் சொசைட்டி இவங்க தான் வந்து பார்ட்டி பாலிட்டிக்கோட கான்டாக்ட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அப்புறம் அந்த பார்ட்டி வந்து கரெக்டாக நடக்குதா, வழிமுறைகள்லாம் பின்பற்றுறாங்களா, ஏஜிஎம்ஸ்லாம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக நடத்துகிறாங்களா, அதுக்கான ஓட்டிங்ஸ்லாம் ரெக்கார்டட் பண்ணியிருக்குதா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இவங்க தான் மானிட்டர் பாடி. ஆமாம். மலேசியன் இந்தியன் பீப்புள்ஸ் பார்ட்டி MIPP லான்ச் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் மூலியமாக இப்போ வந்து அந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து காமிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேசுகிறதில் மிஸ் பண்ணிடும் சில வார்த்தைகள், ஒரு சின்ன வார்த்தையே அது வந்து வேறு மாதிரியான விஷயத்தில் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஐ ஹோப் யூ வில் ரீட் தட் லெட்டர். ஓகே, பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரேக் போயிட்டு வந்துடுவோமா? இதோ ஃபுடி பாப்பா. That is Foodie Papa. 13 February Chinese New Year special Bukit Mertajam Penang. ஆனால் இந்த ஆர்கனைசர் பாருங்க கரெக்டாக போயிட்டு BM Penang வச்சுருக்காங்க. அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அவங்க ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, ஏன்னா சென்ட்ரல்லேருந்து போகிறவங்க, சவுதர்லேருந்து போகிறவங்க ரொம்ப பேர் வந்து பினேங் நார்தன் சைடுக்கு விசிட் பண்ண போவாங்க. அந்த மாதிரி டைமில் கரெக்டாக அந்த பொசிஷனில் எடுத்து போய் வச்சுட்டாங்க. யாரெல்லாம் ஹாலிடேக்கு போகிறீங்களோ, நார்தன் சைட்டை தாண்டி போகிறீங்களோ, கண்டிப்பாக இந்த ஃபுடி பாப்பாவை மறந்துடாமல் ஹாப்பியாக கொண்டாடிட்டு போங்க. சார் இன்னொரு விஷயம் சார், அந்த BM ஏரியாவில் நிறைய சைனீஸ் இருக்கிற இடம் வேறு. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? ஸோ கரெக்டாக சைனீஸ் நியூ இயர் கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் பி a very fun ஃபுடி பாப்பா செலிப்ரேஷன். சரி சார், நியூஸ்லாம் ரெடியா? நான் வந்தப்போ நினச்சேன் இன்றைக்கி ஐபேடோட வந்துருக்காரு, கேஸ் பெருசுன்னு சொல்லிட்டு படிக்க. நான் சொன்னேன் இது கண்டெம்ப் ஆஃப் கோர்ட் ஆகிருக்குது அப்படின்னு. இல்லை, அது தெளிவாக அது என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து கரெக்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நீங்கள் படிக்கிற டாக்குமெண்ட் முதற்கொண்டு பப்ளிக் டொமைனில் இருக்கா? It's actually been submitted to the court. Okay. Once an evidence is submitted to the court, it is in public. All right. Right? Okay. And it can be read, it can be spoken about, not a problem. Okay. Okay. அவர் படிக்க போகிற லெட்டர் வந்து ரெஜிஸ்ட்ரா ஆஃப் சொசைட்டி ஃபைண்டிங்ஸ், அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னு என்பதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் அதை படித்து காமிங்களேன். ஓகே. ஸோ இதுதான் லெட்டரு. ஓகே. ஓகேயா? அந்த கேமரா ஜஸ்ட் ஷோ திஸ் லெட்டர். ஸோ லெட்டர் பார்த்தீங்கன்னா MIPP official TikTokல இருக்கும். People can go and reference the letter, download பண்ணிக்கூட படிக்கலாம். But to give you the points, அந்த ஹேடிங்ஸ் முதல் சொல்லிடுங்க. Setiausaha Jabatan Pendaftaran Pertubuhan Malaysia. The headings under Pematuhan Aktiviti Pertubuhan selaras dengan Perlembagaan Pertubuhan dan Akta Pertubuhan 1966. Akta 832. Okay. So berdasarkan just remove all the main things lah, the content poinlah. Berdasarkan penelitian awal, beberapa isu telah dibangkitkan dalam aduan berkenaan. Antaranya mesyuarat khas Jawatan Kuasa Pusat tidak dijalankan secara rasmi. Notis mesyuarat agung tahunan 2025 tidak dikeluarkan tempoh 14 hari. Penyata tahunan tidak dibentangkan semasa mesyuarat agung. Ahli parti tidak diberikan penjelasan sewajarnya
mengenai status terkini akaun bank parti. Then last one is 3.5, the most important, terdapat individu yang terlibat dalam urusan parti namun tidak berdaftar sebagai ahli. Okay, the finding, this is the finding, this is point number 4. This is the page. Okay, I'm going to read this entirely. Hasil siasatan mendapati terdapat beberapa isu daripada aduan yang harus diambil tindakan oleh parti ini. Berikut adalah kesimpulan daripada hasil siasatan yang telah dijalankan. Parti MIPP tidak menggunakan akaun rasmi bank parti bagi urusan transaksi permohonan dana kerana status Setiausaha Agung sebelum ini yang berstatus bankruptcy. Okay, this is 4.1. 4.2, terdapat individu yang terlibat dalam aktiviti parti tetapi belum didaftarkan secara rasmi sebagai ahli. Mengikut fasal 4 Perlembagaan Parti Rakyat MIPP, semua ahli perlu memenuhi kriteria ditetapkan sebelum pendaftaran dibuat. Okay, this is a very important point lah. 4.3, kutipan yuran ahli tidak dilaksanakan semasa mesyuarat 2024-2025. Presiden dan Setiausaha Agung Parti bersetuju meluluskan usul pengecualian yuran ahli baru. Namun, keputusan ini tidak selaras dengan Fasal 6 Perlembagaan Parti yang menetapkan bahawa yuran dan bayaran masuk merupakan sumber kewangan parti yang akan dikenakan kepada ahli yang berdaftar. Sehubungan itu, this is the main one. Pihak parti MIPP diberikan amaran agar sentiasa mematuhi segala peraturan JPPM serta memastikan setiap aktiviti selaras dengan perlembagaan dan peruntukan di bawah Akta Pertubuhan. From my understanding, sorry to interrupt, there is still a loophole for those who are not registered as a member. Still can be registered under special criteria? இல்ல சார், அப்படிலாம் அங்கே போய் அமரன் தான் கொடுத்துருக்காங்க. அமரன் கொடுத்துருக்காங்க பார்ட்டிக்கு. பார்ட்டி வந்து they can give amaran, they can bubar. Okay, அது வந்து பார்ட்டியோட திண்டாkan ROSக்கு. ஃபைண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது சார். ஸோ we are trying to determine whether there is a case there. அது என்ன கேஸ்னு சொல்லிருங்க. ஏன்னா அது என்ன கேஸ்னா வெரி சிம்பிள். ஸோ மெயின் ஒரிஜினல் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆஃப் MIPP to ROS என்ன போட்டிருக்கோன்னா, there is, நான் போயின்னு சொல்லிடுறேன், terdapat unsur tidak kepercayaan terhadap kepimpinan interim presiden terkini kerana dia bukan ahli sebenar MIPP, malah kepimpinan yang tidak berintegriti. இதை ஃபைட் பண்ணி நாங்கள் வந்து லெஜிட்டிமேட் ஹாலி தான் சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபைட்டிங் தான் போயிருக்கிட்டு. ஆமாம். ஸோ when the first letter adu வந்து we are specifically talking about this particular person, and the keputusan comes specifically talking about that particular individual as well. And the keputusan என்ன சொல்கிறாங்கன்னா, kesimpulan என்ன சொல்கிறாங்கன்னா, this particular individual is not a member. So if you are not a member, then you don't have a legal or a moral legitimacy to be holding any position in the party. Then how previous leadership allowed him to hold the interim president? We do not know about that. But now that ROS letter is out, we have to leave it to the court to decide this. பாஸ்ட்ல என்ன எப்படி நடந்துருச்சு, என்னமோ நடந்துருச்சு. பட் கோர்ட் தானே டிசைட் பண்ணோம் கடைசியில் தானே. ஸோ இன் February they are bringing this letter to ROS, to court, and they are asking the court to decide what should be the next step of action. இந்த கோஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல, கோஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி, இந்த குரூப்பு அந்த குரூப்பு. இப்போ பழைய குரூப்புக்கும் புது குரூப்புக்கும் சண்டையா? சார் அகெயின் நான் இப்போ அப்படி தான் சொல்லுவேன். எந்த குரூப் வந்தால் பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் கேர். கம்ப்ளையன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஸ் paramount to any party, to any organization. அந்த கம்ப்ளைன்ஸ் இல்லைன்னா அது தப்பு. ஆமாவா? ஸோ now if somebody says they have it, bring it to court and prove it. அவ்வளோதான். We must have legally bound. So our community requires people that is untouchable, sir, legally untouchable. They should not be an embarrassment to the Indian community, isn't it? If இப்போ பாருங்க, கோயில் ஹராம் ஏன் நம்மளுக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கு? Why people are laughing to us? Because we don't have a proper status. Proper status illa. So people can challenge us and people are laughing on us.
if a future leader is the same, doesn't have proper status, doesn't have moral legitimacy, doesn't have legal legitimacy, isn't that wrong? அவன் மேலே உட்காரும்போது ஆள் கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அட் த டாப், வி மஸ்ட் பி கரெக்ட் அண்ட் ப்ராப்பர். அதுதான் சார் லீடருக்கு ஒரு ஒரு கெத்து சார். அது கூட இல்லைன்னா எப்படி? பேசிக் க்ரைட்டீரியா ஒரு மெம்பர்ஷிப் இல்லைன்னா எப்படி? தப்பு தானே? ஸோ வி ஆர் சேயிங் எனி லீடர்ஸ், it doesn't matter who wants to be a leader in the future, be compliant. Be compliant. A party must be full of integrity, must have governance, must have transparency. Okay, நம்ம அதுதான் கேட்குறோம். I don't want to say இல்லை இது சப்ஜெக்டிவே இல்லை. கான்ஸ்டியூஷன் இருக்குது, அக்தா பர்த்துபோஹான் இருக்குது, அது ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம எல்லாம் சரியாக இருப்போம். கம்ப்ளைண்ட் சரியிருந்தா சார், நோபடி கேன் ஆஸ்க் அஸ் எனிதிங். அதுதான் டெம்பிள் இஷ்யூலையும், அதுதான் ஸ்கூல் இஷ்யூலையும், அது நம்ம சொசைட்டி இஷ்யூலையும் தான். ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் அட்ரஸ் த மெயின் பீட் ஹியர். நீங்கள் சொல்லும் போது என் மைண்டில் ஒரு கொஸ்டின் வருது. I'm not citing anyone. இல்லை, நான் அப்படித்தான் சார். நான் ஆர்டினரி மெம்பர். ஓகே, நான் ஆர்டினரி மெம்பர். நாங்கள் அந்த அஞ்சலி பத்துலி கட்டியிருக்கோமா சார், அந்த இதில் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் கட்சியிலே இல்லாத நபர்கள், அதனால் நாங்கள் என்ன எப்படி பேசுகிறோம். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு கட்சி இல்லாத மெம்பர் நீங்கள் அப்படி பேசுகிறேன். நான் கட்சியில் காசு கட்டியிருக்கேன், அஞ்சலி கட்டியிருக்கேன், அப்போ நீங்கள் கூட பேசலாம் தானே? ஓகே, என்னதுன்னா தப்பு செய்கிறவனோட தப்பு செய்ய தூண்டினவன் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கரெக்டாக சொன்னேன்னா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புதிய நபர் வந்து தப்பு செஞ்சுருக்கிறாரு, ஆனால் தப்பு செய்ய அலோவ் பண்ணது பழைய குரூப்பு. இல்லை சார், நான் சொல்கிறேன்னே, there was offer, okay, saying that you can come in, but இந்த க்ரைட்டீரியா நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னதுமா, மெம்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும், மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணணும், மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். Then you go to the AGM, then there will be an election, then you can become a president. Okay, so there was an offer, வாங்க சேருங்க ஒன்றா செய்யலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபுல்ஃபில் தீஸ் க்ரைட்டீரியாஸ். தப்பா? நத்திங் ராங் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டிச்சு நீங்கள் செய்யலைன்னா யார் தப்பு? your mistake. So any organizationல first thing first, what you must do, you must register. ஆமாம் தானே? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறவனுக்கு மொதல் உங்களுக்கு கிராண்ட் இருக்கணுமா இல்லையா, வாங்கணுமா இல்லையா? ரைட்டு தானே? ஈவன் இப்போ ரெண்டட் ஹவுஸஸ்க்கோ ஒரு அக்ரிமெண்ட் கையில் இருக்கணும். தப்பு? ஆமாம் தானே? நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துட்டு ரெனோவேட்லாம் பண்ணுவீங்களா, இதெல்லாம் செய்வீங்களா, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இல்லை, அப்புறம் நீங்கள் வந்து ஓனர்ஷிப் எடுக்க முடியுமா? On the basis you're offered ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். So when this happened, there was multiple attempts to rectify, but didn't want to rectify. So when they didn't want to rectify, there's no choice. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆர்எஸில் போயிட்டு இது மாதிரி நடந்துகிட்ருக்கு, இந்த கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. இந்த இஷ்யூ வந்து இப்போ சொல்லணுமா சார், 2024 ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, அப்போச்சும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம்ல, ரெக்டிஃபை பண்ணல. இப்போ இங்கே வரும்போது they really take it seriously and they brought it to court. So what could be the possible outcome if அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் சார், நான் ஆன்சர் கொடுத்துருவேன், ஆனால் நீங்கள் அப்புறம் நான் கான்டெக்ட் ஆஃப் கோர்ட்டில் உட்காந்துருப்போம். அப்படி சொன்னீங்க, நீங்கள் ரெடினா நான் அப்படி சொல்லிட்டு சார் ரெடியா சார்? எவர் ரெடி தான் பாலா. எனக்கு லீட் தான். சரி, உங்களோட பார்வையில் பாலா, லீடர்ஷிப்னா என்னது? டு லீட் அதர்ஸ். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கரெக்டாக வழிகாட்டி ஒரு கேப்டனாக இருந்து லீட் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு போகணும். கீவேர்டு என்ன சொன்னீங்க? கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? அதுதானே பேசுகிறாப்புல. அது போதும் சார், நீங்களும் ஆன்சர் கொடுத்துருங்க. எனக்கு நல்ல மெம்பர் நீங்கள் சார். அஞ்சலி கட்டியிருக்கேன் சார், நான் இப்படி தானே பேசணும். வருஷத்துக்கு எவ்வளோ மெம்பர்ஷிப்? ஒரு அஞ்சலி நினைக்கிறேன். ஸோ ஈவன் நம்ம கேஷுவலாக பேசினா கூட முடியாது. லைக் பாசிபிள் அவுட்கம் என்ன கேட்குறேன்னா, பேசலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ லட்சம் வந்துட்டு ஆமாம் அவங்க மெம்பராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆச்சுன்னா, அந்த பர்சனை ஓகே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கன்ற ஒரு பெர்மிஷன் கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் இருக்கிற பொசிஷன் வந்து வெளியாகி போகணும், புது லீடர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது நான் டிசைட் பண்ண முடியாது சார், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போ என்ன போட்டிருக்கேன் லெட்டரில், அவங்க மெம்பர் இல்லைன்னு போட்டிருக்கு. ஆஃப்டர் திஸ் அல்டிமேட்லி த கோர்ட் மஸ்ட் டிசைட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த பார்ட்டி வந்து பழைய லீடர்ஷிப் போகணுமா புது லீடர்ஷிப் போகணும் அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆஸ் அன் ஆர்டினரி மெம்பர் ஐ எம் ஆஸ்கிங் த கோர்ட் டு நவ் டிசைட்
what should be the next course of action. ஸோ சேஃபாக பதில் சொல்லிட்டீங்க. சேஃபாக பதில் சொல்ல சார், இதுதான் சார் பதில். நோபடி ஹேஸ் லெஜிட்டிமசி ஹியர். ஓகே, யாரே சொல்லிடுச்சு இவங்க வந்து மெம்பர் இல்லைன்னு. மெம்பர் இல்லைன்னா சார் கன்ஃபார்மாக இஸ் நாட் த பிரசிடென்ட். பிரசிடென்ட் இல்லைன்னா திம்பலான் பிரசிடென்ட் ஆஃப் பிரிக்கத்தா நேஷனல் கூட அது கூட ஆட்டோமேட்டிக் கூகுள் தான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னே ஓகே அதுக்கு போகிறதுக்கு முன்னே அது ஏன்னா அதோட இஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஆமாம். MIPP எதுக்கு தான் ஃபைட் பண்ணுறீங்க? We are fighting to have, well, say பாருங்க, you always only had one Indian party all this while. Okay, the idea and intent இந்த சைட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணது வந்து so that we have a professional party that can also give service to the Indian community. Okay, ஆனால் ப்ரொஃபஷனலாக with the governance and transparency and everything. So இங்கே பாருங்க, to the auntie in the flat, she doesn't care whether our RS letter matters for them or not. அவங்க என்ன, அவங்க பிள்ளைங்க வந்து எஜுகேஷன் சரியாக இருக்குமா இல்லையான்னு. நம்ம தானே. ஓகே, இந்த பார்ட்டி இஷ்யூ நாங்கள் சால்வ் பண்ண தான் then we have the right platform for it. ஓகே, ஒரு லீடர் வந்தான் சார், நம்ம என்ன சொல்லுவோம், அவன் காசு திருடுறான், அவன் இது செய்கிறான், அது செய்கிறான், தப்பு சொல்கிறோம். ஆமாம் தானே. why? because we are bringing incompetent leaders at the top. இப்போ நம்ம இது செய்கிறதுமா சார், we are just resetting. ஒரு தப்பாக இதில் போகிற மாதிரி இருக்குது. RS ஒரு இது கொடுத்துருச்சு, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ we are resetting and we are asking a stronger leadership to come in. அவ்வளோதான். அது தப்புன்னு எனக்கு தெரியல. See, okay, we can call it as a democracy within the party lah. Members can voice out, அவங்கள அதிருப்திலாம் நல்லா வெளிப்படையாக பேசலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லி பார்ட்டியோட ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? எந்த ஒரு விஷயமும் இன்டர்னலாக மொதல் டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும். எந்த ஒரு மெம்பரும் வந்து வெளிப்படையாக எதுவுமே வந்து வெளியே வந்து ஊடகங்களில் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தவிர்த்து அந்த பழைய லீடர்ஷிப்பே வந்து சோஷியல் மீடியாவில் தான் இந்த விஷயத்தை வந்து பேசுனாங்க. ஓகே, இல்லை சார், for 2 years we have been fighting it in, I mean we have been discussing this internally. Okay, 2 years 2 years been discussing this internally. But after we got professional legal advices, we realized this is beyond us speaking internally as well. Okay, we have to take it to the right agency, which is ROS and court. Okay, on court பற்றி சொல்லிடுறேன் ஒரு விஷயம். Any political decisions by a party cannot be brought to court unless if there's element of fraud, forgery and misuse, manipulations on a big scale. Then only it can be accepted to be trialed in court. இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. There is a very large mountain to climb before you can enter a case in the court. சும்மா எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கேஸ் வந்து the judge has accepted to hear this case in the court. அப்பனா if you make your own conclusion, you can understand there is a major thing happening internally, which needs the court to intervene. Okay, so it is not பேசி சமாளிச்சுலாம் செய்ய முடியாது சார். இட்ஸ் அ கம்ப்ளையன்ஸ் இஷ்யூ. ஓகே, பட் ஏன் வந்து ஊடகங்களில், அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும்? ஏன்னா யார் எடுத்து வந்தா சார்? நாங்கள் காணொலியில் பார்த்தோம், தெளிவாக இன்னொரு பார்ட்டி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மெம்பர் இல்லை, நீங்கள் வந்து ஃபார்மலான பிரசிடென்ட் கிடையாது, நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஏன் வெளிப்படையாக வந்து சோஷியல் மீடியாவில் பேச சொல்லித்தான் ஆகணும் சார்? பிகாஸ் திஸ் ஓகே, பார்ட்டி வந்து யாரோட? உங்களோடைய என்னோடைய இல்லை, பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன். நம்ம தானே எல்லாரும் வந்து எஃபர்ட் போடுறோம், எல்லாரும் காசு போடுறோம், எல்லாரும் நம்ம வந்து வி வாண்ட் இட் டு பி க்ரோவிங், ஃபார் இட் டு பி ப்ராஸ்பரஸ் ஃபார் த கம்யூனிட்டி. நம்ம தானே, நம்ம ஒண்டி இல்லை, ரொம்ப பேர் இருக்காங்க அதுக்குள்ளே. ஸோ வென் வி டெல் திஸ் டு அதர் பீப்புள், இட் இஸ் அ நோட்டீஸ் தட் தேர் இஸ் சம்திங் ராங். அதில் தான் சொல்கிறது வந்து நம்ம அடிக்க சொல்ல, we are not trying to attack anyone personally. We are trying to tell there is a problem, please beware. அவ்வளோதான். ஒரு நோட்டீஸ் தான் கொடுக்குறோம். வந்து நம்ம வந்து இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி, அந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்ததில்ல. நம்ம ஐ ஆல்வேஸ் டெல் ஒன் திங், வெயிட் ஃபார் த கோர்ட் டு டிசைட் த மேட்டர் இன் இட்ஸ் அப்சல்யூட் டிசிஷன். நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது சார், நம்மளுக்கு அந்த பவர் இல்லை. சரி, வெளியிருந்து நாங்கள் பார்க்கும்போது எப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த லீடர் வந்து அவர் தான் வந்து எல்லா பார்ட்டியும் ஒன்றா ஒற்றுமையாகணும், யுனைட் பண்ணி நம்ம எல்லாமே சேர்ந்து தான் ஃபைட் பண்ணணும், அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தாங்களா? இல்லைங்க, அதுதான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவோம். ஐ மீன் இந்த மாதிரியான ஒரு நோக்கம் உள்ள ஒரு லீடரு ஓகே, ஏன் சொந்த பார்ட்டிக்குள்ளேயே ஒரு யூனிட்டி இல்லையே? இல்லை சார், நீங்கள் வந்து
நாங்கள் எப்படி நம்புறது? இல்லை சார், அவங்க ஏலியன்ஸ், ஒரு ஏலியன் வந்து இங்கே பார்ட்டிக்குள்ளே வந்துட்டு வாண்ட் டு இந்த பில்டிங்கோட அந்த ரூமோட சொன்னால் தப்பு இல்லை. ஏலியன், நான் ஏன் ஏலியன் சொல்கிறேன்னா ROS சொல்லிருச்சு, இண்டிவிஜுவல் புக்கான் அலின்னு சொல்லிருச்சு. இப்போ ஏலியன், அப்போ அது ரைட்டான வார்த்தையா? என்ன கேட்டால் ஹந்து சார். ஓகே. ஏன்னா தலை இருக்குது, பாடி இல்லை. என்ன சொன்னால் தலை இருக்குது, மக்சூடியா தலை இருக்குது, ஆனால் அது கீழே அதை சொக்கங்கான் இல்லை, அக்கா ரோம்பி இல்லை. இப்போ ROS சொல்லி டிக்ளேர் பண்ணிருச்சு மெம்பர் இல்லைன்னு, தலை ஒன்று தான் இருக்குது. இப்போ ஹந்துன்னு சொல்லுவேன். ஏலியனா தேர் நாட் அ மெம்பர். ஸோ a person who is not a member cannot speak on behalf of a party. Okay. You do not have legitimacy. நான் அதான் சொல்கிறேன், எப்படி வேணுமா பேசிக்கோங்க, மெம்பரை ஜாயின் பண்ணிட்டு அஞ்சொல்லி காசு கட்டிட்டு உங்கள் என்ன உரிமையில வந்து பேசிக்கோங்க, பிரச்சனை இல்லை. மெம்பரா இல்லையா, மெம்பர்னா தப்பி தக்கப்பலா. காதல் என்பது சாமமா? ஒரு சிறிய பிரேக். புதிய காணொளி, புதிய டிசைன், புதிய அவுட்லுக் உங்களுக்காக. கண்களே நீர் துளிகளே விலகியே விட்டு விலகியே நீ போனது ஏனோ. ஸோ அதுதான் ஒரு குட்டி டீசர். டீசர்லாம் அப்படி குட்டி குட்டியாக தான் காட்டணும். ஃபுல் படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்க. இந்த பாட்டு எப்படி சார், இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபீமேல் வெர்ஷன் போல இருக்கு. ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த பாடு வந்து தெலுங்கில் ஆந்திராவோட ஒரு பேண்ட், அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணி அதை வந்து ரைட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா? சரி, இதெல்லாம் ஷோவில் சொல்லக்கூடாது சார். பேசலாம், அது அஃபிஷியலாக அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் வருது, ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணலாம். காதல் என்பது சாபமா தெலுங்கில் கூடிய விரைவில். ஓகே, பேக் டு அவர் டாபிக் டுடே. பரிக்கத்தா நேஷனல் சார், உங்களோட கோலிஷன் MIPP, அதில் ஒரு மெம்பர். ஓகே. இந்தியன் பார்ட்டி மெம்பர். இப்போ இந்த சிச்சுவேஷனால் இந்த கோலிஷனை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? I think it is பேசுவாங்க, இது வந்து பேட் ஃபார் பரிக்கத்தா நேஷனல். லீடர்ஸ் வந்து வீக்காக இருக்குன்னு காமிக்கிறீங்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் குட் லைஃப், நாட் ஷோவிங் அ குட் யுனைடெட் ஃப்ரண்ட்னு. என்ன கேட்டால் அதெல்லாம் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் சேயிங் வி ஆர் வீடிங் அவுட் த பேட், தட்ஸ் ஆல். அல்டிமேட்லி ஒரு சீட் வைக்க வந்துச்சுன்னா சார், மொதல் பாருங்கள், பரிக்கத்தா நேஷனல் இஸ் அ block made of institutional parties. It is not made of individuals. மதனே? ஆமாம். பார்ட்டிஸ்னா the parties is the institution there. Okay, yeah. Anybody sitting at the top there is just representing the party. இன்னைக்கு இந்த ஒரு நபர் சரியில்லைன்னா அந்த நபர் வழியாகி தான் ஆகணும். But that doesn't mean it is going to be weakened. It will be at one point replaced by somebody who will have better governance, better transparency. மதனே? And since this happened one time, we'll know how to fix this for future. சார், நான் நல்லா பாருங்கள், நம்மளாம் தப்பு செஞ்சு தான் வில் மேக் மிஸ்டேக்ஸ்லாம், அதெல்லாம் பார்ட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரன்னிங் அ சொசைட்டி. பட் இந்த ப்ராசஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது வி மஸ்ட் ஃபிக்ஸ் அவர் கவர்னன்ஸ், அவர் ப்ராசஸஸ். ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அரசியலில் இதெல்லாம் சகஜமே அப்படின்னு. அது ரைட்டு தான், அது ரைட்டு தான். ஸோ ஐ லுக் இட் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. As an ordinary member, I want the best for the party. So then it can represent the gabungan in a better way. So ultimately it can serve the community. தப்பு இல்லை தானே? அஞ்சலி கட்டியிருக்கேன் சார். இதுக்கப்புறம் உங்களை அஞ்சலி சுதன் சொல்லியிருப்பாங்க. அது இல்லை சார். ஈஸி, நான் இந்த காணொலி, உங்களோட காணொலி பார்த்துட்ட பிறகு ஐ டிஸ்கஸ் வித் க்ளோஸ் படீஸ்லாம், என்னடா இது ஒரே மாதத்தில் 2 கோலா அப்படின்னு சொன்னாங்க. மொதல் கோலு M.Sri Krisshna பரிக்கத்தா நேஷனலோட லீடராக இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகே. ரெண்டாவது இந்த இன்சிடென்ட், இது ஒரே மாதத்தில் நடந்த அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ பரிக்கத்தா நேஷனல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ல போதா சார்? ரிசைன் தப்பா சார்? எது ரிசைன் பண்ணால் தப்பா? சப்போர்ட் இல்லாதனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இல்லையா, அப்படி சொல்லலையா? அது யூ வாண்ட் டு ரிசைன்ல. இப்போ ஒரு பார்ட்டி ஒரு when you go into something, there's always going to be an exit point, இல்லை அதானே? இப்போ உங்கள் மாதிரி உங்களோட பொசிஷன் நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட், நான் எக்ஸிட் பாயிண்ட் நடத்தினாலே அந்த மாதிரி தான். ஸோ there's an exit point. So it's not a problem. It's up to the person. யாருமே ஃபோர்ஸ் பண்ணலையே M.Sri ரிசைன் பண்ணுறதுக்கு. He want to resign so that he want to allow young leaders or better leaders to come up. தானே? But before that
அப்படின்னா இன்டர்னலாக பார்ட்டி எலெக்ஷன் நடக்கணுமே. பார்ட்டி எலெக்ஷன் நடக்கணும்ல, டிட்டர்மின் பண்ணோம்ல யார் லீட் பண்ண போகிறான்னு. ஓகே பாருங்க, Tan Sri resigned as a PN pengurusi. No, I'm talking about MIPP. MIPP கோலிஷன்லேருந்து இப்போ இந்த பொசிஷன் இந்த ஒரு ப்ரொசீஜர்னால லெட்ஸ் சே அவர் லீட் பண்ண முடியாது, லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ பரிகாத்தா நேஷனல்லேருந்து MIPP வெளியாகவும் முடியாது, ஏன்னா ஏற்கனவே மெம்பராக இருக்கிறாங்க. அப்போ புதிய ஒரு லீடர் அங்கே வந்து ரிப்ளேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் தேர்தல் நடத்தணும் இல்லையா? கரெக்ட், ரைட் சார். அதுதான் ப்ராசஸ். அதுக்கு தான் நம்ம கோர்ட்டுக்கு டிசிஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் அது சொல்றீங்க. இதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. ஓகே, இது ஒரு டைம் டியூரேஷன் உள்ளது. ஓகே, கோலிஷன் வெயிட் பண்ணுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார். எப்படி வெயிட் பண்ண முடியும்? வெயிட் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எடுத்துகிட்டு போட்ட சார். கவர்னன்ஸ் இஸ் மேட்டர்ஸ் மோஸ்ட். ஓகே, இன்டெகிரிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட். தப்பு செஞ்சா சார் we cannot accept. When we cut corners, then we are wrong. Don't cut corners. The corners are the law, are the boundary. வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லையே. டூ திங்ஸ் ரைட். அது என்ன இருப்பது? ஓகே, ஹைப்போதெட்டிக்கலாக யோசிப்போம். உங்கள் MIPPயில் பிரச்சனையாக இருக்குது, அதனால் உங்கள் பிரச்சனை நீங்கள் போய் சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதில் கோலிஷன்லேருந்து நான் உங்களை டெம்பரரியாக வெளியாக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பாதையை நோக்கி போவீங்க? பிரச்சனை இல்லை சார், ஃபெப்ரவரியில் தான் டிசிஷன் வரப்போதே. இப்போ இந்த மாதம் இப்போ இந்த ஜனவரி ஆயிடுச்சு. இந்த ஃபெப்ரவரி இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் அவே தானே. வெயிட்லாம் நான் மார்ச்லேயே எலெக்ஷன் நடக்க போது. அந்த எலெக்ஷன் சொல்லலை, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. PNலன்னு ஒரு எலெக்ஷன் இருக்குல்ல. இல்லை ஸோ ஒன்ஸ் வெரி சிம்பிள் சார். சரியா நான் சொன்னது? இல்லை எலெக்ஷன் தப்பு. நான் எதுக்கு சொல்லியிருந்தேன்? ஸோ ஒன்ஸ் யூ கோ டு கோர்ட், வி ஆர் ஆஸ்கிங் த கோர்ட் டு டிசைட் and to call for a fresh election. Once you call for a fresh election, அது 30 நாள் செஞ்சிடணும். 30 days நீங்கள் எலெக்ஷன் செஞ்சிடணும். You must call for election, a national election for MIPP. The person, the new leadership is the one who will then automatically represent in Perikata National. Okay. So இது பார்த்தா ஒரு 2-3 monthsலேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். Okay. So it's not so hard. Especially when you consider election பார்க்கணும் இன்னும் 2 வருஷம் இருக்குது சார். எதுக்கு நம்ம ரஷ் பண்ணோம் அப்படி? இல்லை, சாரி பாலா, கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன். இல்லை எனக்கும் தெரியணும்ல, சொல்லுங்க. என்னதுன்னா, இஃப் லெட்ஸ் சே இஸ் நாட் ஓகே, கோர்ட் சேஸ் தட் இஸ் நாட் என்டைட்டில், ஐ மீன் தொலாலா, ஓகே, வித்தின் 30 days நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க எலெக்ஷன் வச்சு ஆகணும்னு. எக்ஸாம்பிள் தான். Looking at previous will MIPP allow him to nominate himself to be a president post? If he's a member. President post. No, if he's a member. But first of all, will you all allow to be a member? நாங்க allow பண்ற பத்தி இல்ல சார், court allow பண்ணனும். Okay. Court will allow members of the party to form a election. Okay. Yeah, registered logbook னு ஒன்று இருக்குல்ல, which has already been submitted to the court. Okay. அந்த logbookல இருக்கிற பேர் ஒண்டி தான் போய் எலெக்ஷன் செய்ய முடியும். You cannot bring in anybody Jew. லாக் புக் இருக்குல்ல சார், சொல்லுங்க சார். இல்லை வாயாலே சொல்லுங்க. அவர் திருப்பி மஸ்ஸப் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. இல்லை சார், எனக்கு தெரியாது சார், கார்ட் என்ன சொல்வது எனக்கு தெரியாது. ஆனால் லாக் புக்னு ஒன்று இருக்குது. ஃபாலோ டியூ ப்ராசஸ். லாக் புக் இருக்கிற வரைக்கும் ஐ அஸ்யூம் த கார்ட் வில் சே ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் ஒன்லி கேன் பி பார்ட் ஆஃப் த எலெக்ஷன். சார், நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். கேளுங்க. எத்தனை பார்ட்டியாக இருந்துட்டு போட்டோம்? 100 பார்ட்டியாக இருந்துட்டு போட்டோம், 150 பார்ட்டியாக இருந்துட்டு போட்டோம், அது கொடுக்க என்ன சார் பிரச்சனை? எனக்கா? மலாய்க்கான பார்ட்டி அவ்வளோ பார்ட்டி இருக்குது, அது பிரச்சனை பண்ண மாட்டேறீங்க. சீன பார்ட்டி அவ்வளோ பார்ட்டி இருக்குது, அதுக்கு பிரச்சனை பண்ண மாட்டேறீங்க. இந்தியன் பார்ட்டி ரொம்ப இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஏன் சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, சொல்கிறேன், கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. நியாயமான கேள்வி சார், நீங்கள் நியாயமான கேள்வி நம்ம இப்படி பார்ப்போமே. ஓகே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் ஃபேமிலி டோட்டலாக சொல்லுங்கள். இல்லை, டோட்டலாக சொல்லுங்கள், சொந்தக்காரவங்க எல்லாம். அது தெரியல, அது கூடயே போவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறார். ஓகே, ஆமாவா? ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் 2 தலைவன் இருந்தால் தான் சார் பிரச்சனையே. ஓகே, இப்போ அதுதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ MIPP வச்சுக்கோமே, நம்ம மற்ற கட்சி பேச வேணாம். MIPPலேயே இப்போ 2 தலைவர்கள்னால தானே இப்போ பிரச்சனை வருது. ஒன்று பழைய கோஷ்டி, இன்னொன்று புதிய கோஷ்டி. அது தெரியல சார், நான் உடனே மெம்பர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குற கேள்வி நியாயமா? அதுதான் இப்போ நம்ம பாப்புலேஷன் 6 to 7% பாப்புலேஷன் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 2 million நம்ம இருக்கிறோமா? ஸோ மெனி பார்ட்டிஸ். ஓகே, இப்போதைக்கு ஆக்டிவாக நியூஸில் அனௌன்ஸில் நம்ம பார்க்குறது 2 கட்சி தான். ஒன்று MIC,
இன்னொன்று MIPP. ஏன்னா நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, மக்களுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இட்ஸ் ஆல்ரெடி ஆப்வியஸ் தட் our people is not unite. Okay. So I want That to is the I want to problem. correct you, sir. Okay. MIPP issue is not two factions fighting. It's about compliance issue. நீங்கள் என்ன சொல்லிட்டு போங்க சார். Okay. கோர்ட்டில் பார்த்தா இது ஒரு கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ தான். இந்த ஃபெக்ஷன் அந்த ஃபெக்ஷன் இல்லை சார். மெம்பர் ஆர் ஏலியன், மெம்பர் ஆர் ஏலியன். மெம்பரும் மெம்பர் சண்டை போட்டால் அப்போ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ரைட்டுன்னு. இப்போ வந்து மெம்பர் ஆர் ஏலியன். ஏன்னா ROS தலடி சாக்கா இனி புக்கான் மெம்பர். ஓகே. அப்போ எப்படி சார் ரெண்டு ஃபெக்ஷன் சொல்ல முடியும் சார்? நாங்கள் இது வெளியே இருக்காங்க சார். நாங்கள் கிவ் அப் பண்ணிட்டோம் சார். இந்த மாதிரி தான் சார் எங்கள் மாதிரி ஆள்லாம் நிறைய பேர் கிவ் அப் பண்ணி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம். So this is what it is. This is what it is. We are just arguing that this person is disahkan oleh ROS is not a member, alien, hantu. அப்போ நாங்கள் மெம்பர் தானே, நாங்கள் எல்லா மெம்பர் ஒன்றா யுனைட்டாக தான் இருக்கோம். நோ இஷ்யூ சார். மற்ற பார்ட்டி பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்க. இல்லை, ரூட் காஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே. அந்த ஏலியன் மெம்பர் நான் மெம்பர், ஜஸ்ட் இமேஜின் ஒரு நான் மலேசியன் வந்துட்டு எங்கள் பிரைம் மினிஸ்டர் உங்கள் வீட்டில் வந்து சடனே ஒரு பங்களாக்காரன் வந்து வீட்டில் வந்து இனி செய்ய புஞ்ச ரூமான்னு சொல்கிறான், நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுவீங்களா சார்? லேசாக பண்ண மாட்டேங்க. எக்ஸெப்ட் பண்ண மாட்டேங்க. அதுதான் நாங்களே செய்கிறோம் சார். நாங்கள் ஒன்றா சொந்த பந்தமாக எல்லாம் சொல்கிறோம். கிட்ட தம்மா இனி ஹந்துன்னு சொல்கிறோம். எங்கே சார் தப்பு இது? சரி பல என்ன சொன்ன நீங்கள்? இல்லை, நம்ம இப்போ மலேசியா எடுத்துக்கோமே, இங்கே வந்து ஒரு நான் சிட்டிசன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம ஏற்றுக்கோமா? அதே தான். யூ நாட் ஈவன் மலேசியன், யூ டோன்ட் ஈவன் ஹேவ் ஐசி, ஹவு கேன் யூ பி அ மினிஸ்டர் அண்ட் லீட் அஸ்? ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க, ரைட்டா? அதுதான் சார். உங்களெல்லாம் பேசிட்டு நான் ஏற்றி வச்சுருக்கோம் சார். ரைட்டான ஆன்சர் கொடுக்கலாம். நான் அதனால தான் நடுவில் உட்காந்துருக்கேன் தெரியுமா. இந்த பக்கமும் செய்ய மாட்டேன், அந்த பக்கமும் செய்ய மாட்டேன். நடுநிலையாக மக்கள் பக்கம். BGW நீங்கள் வாங்க பார்த்து. இல்லை, அதான் முதல் கேட்ட மெம்பராக வரலாமான்னு. வரலாம். ஒரு நாய் எலெக்ஷன் முடிச்சா அடுத்த டைமில் நீங்கள் வந்துடலாம் நினைக்கிறேன். இல்லை, 5 வழி தான். ஆனால் பாலா, நீங்கள் போன எபிசோடில் அந்த கேங்கில் போய் சேரப்படும் சொன்னீங்க. இல்லை, பார்ப்போம். கொஞ்சம் லாலாங்க சார். டப்பா சான்ஸ்னா அப்படி லம்பாட்டா. இவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு. அவருக்கு இல்லாத சப்போர்ட்டரா விளையாடாதீங்க டிவிஷன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு டாபிக் போவோம். நீங்கள் புதுசாக இன்னொரு புக் எழுதிருக்கீங்க இந்த வருஷம், ரைஸ் ஆஃப் த இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லவ் த டைட்டிலே வந்துட்டு செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்குது. வாவ், வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் த ரைஸ் ஆஃப் த இண்டியன்ஸ். புதுசாக என்ன பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன்ஸ் மத்தியில், எலெக்ஷன்ஸும் கிட்ட வருது, வாட் ஆர் த நியூ திங்ஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு லிங்க் இருக்கா? வாட்ஸ் இன் த புக், வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் டு ரிவீல் டூ மச் அபவுட் த புக், பட் ஐ கிவ் யூ சம் சினாப்சிஸ். புக்ஸ் வந்து நம்ம புக் வந்து ஃபெப்ரவரி லான்ச் பண்ணுறோம். நீங்கள் சொன்னீங்களா சைனீஸ் நியூ வருது, இது வருது. ஸோ ஒன் ஆஃப் த நியூ லான்ச் இஸ் மை புக்ல த ரைஸ் ஆஃப் இண்டியன்ஸ். போன வருஷம் வந்து ஐ லான்ச் மை ஃபர்ஸ்ட் புக். இட்ஸ் கால் த வார் அகேன்ஸ்ட் இண்டியன்ஸ். எல்லாம் பிடிச்சி தாக்குனாங்க. என்னடா அதே பிரச்சனை தான் நீ பேசிகிட்டு இருக்க எல்லாரும் மாதிரி. பட் people didn't understand this is a series of books coming in. First, I want to address the issues. The war against Indians வந்து is about the issues. ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து என்ன இஷ்யூஸ்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த இஷ்யூஸ் ஏன் ஃபண்டமெண்டல் நடந்துச்சுக்கோ ஏன்னு தெரியாது, எங்கே ஒரிஜின் பண்ணிச்சுக்கோ தெரியாது. ஸோ the war against Indians was basically unmasking all that. Why the temple issues happen, open the Pandora box மாதிரி. Open the Pandora box basically. So temple issues நடந்துச்சு, school issues நடக்குது, நம்ம community and city poor இருக்காங்க, culturally we are very weak compared to other people, நமக்கு அந்த certain allocation கிடைக்க மாட்டுது, what are the politics அந்த ஒரு tick mark பண்ணிருந்துச்சு why these issues all happen. அது வந்து issues. Now issues வந்து solution தேவையில்ல. So for the last 1 year we have been going around. I've been doing a series of talks. We have been doing series of programs as well called the Rise of Indians, where we go different state to discuss about these topics. We are trying to get the public to give us ideas. So இப்போ பேர் பாருங்கள் சார், ஐடியாஸ்லாம் எங்கேருந்து ஃபார்மேட் பண்ண சொல்லிட்டா அக்கௌண்ட் ரூமில் உட்காந்துட்டு இந்த மாதிரி 4 சேர் போட்டு அவங்களே டிக் பண்ணி இது தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. We don't want to do that. We really want to go out there, meet the people, அவங்களோட இஷ்யூஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுக்கு என்ன சரியான சொல்யூஷன் அவங்களே கொஞ்சம் கொடுத்துட்டு then we bring in economists, professors, everybody to give an idea. So the rise of Indians is a culmination of all that. What I have learned in my journey in the last 1 year.
I see. This is my personal opinion on what should be done for the issues of schools, for the issues of temple, for the issues of whatnot. For example, நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்கூல் சொன்னால் we keep on telling that only we must only focus on Tamil schools. ஆமாம் தானே? அப்போ ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம தமிழ் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் குறைஞ்சிட்டே இருக்குது. Does that mean that our children, we have less children in Malaysia today? That's not true. Most of our children are going to SK schools. ஆமாம் தானே? Shouldn't we also support our children, our Indian kids in SK schools? Yes or no? So I want to bring up ideas and policies that meets this as well. Okay. So இதுதான் நம்ம புக்கு வரப்போகுது. I hope to give more ideas, visions into certain aspects that I think we are ignoring or not looking in. அது ஃபெப்ரவரி புக்கு வரப்போகுது சார். புக்கு வந்தேன்னு சொல்கிறேன். புக்கு as usual we will selling it in TikTokல. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்குங்க சார். கண்டிப்பாக. ஓகே சார். நீங்கள் போன எபிசோடு எங்களோட பார்த்துருப்பீங்க. ஓகே. ஒரு ஃபார்மர் MIC மெம்பரோட மனக்குமரில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஆமாம். ப்ரில்லியன் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணார். அவரோட கன்சர்னை வந்து இது பண்ணார். ஹீ மேட் அ பாயிண்ட். இந்த பார்ட்டி இந்த காஸ்ட், இந்த பார்ட்டி இந்த காஸ்ட், ஓப்பனாகவே பேசுவோமே. அவர் சொன்ன வார்த்தை வந்து கவுண்டன் ஒரு பார்ட்டி, தெலுங்கு ஒரு பார்ட்டி, மலையாளம் ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னார். MIPP என்ன பார்ட்டி? எனக்கு தெரியல சார். நான் இந்தியன். நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு கம்போடியன் சொல்லிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு LOD போடணும். LOD போடணும். No, we are not a party. Okay. I think MIC was formed back in those era. அந்த டைமில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். But I think our generation today don't consider all that anymore. We consider ourselves Malaysian. எனக்கு தெரியாது சார் என்ன காஸ்ட்னு. எங்கள் அம்மா வந்து சைனாலேருந்து வந்திருக்காங்க. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே மை ஃபாதர் சைட் இஸ் இந்தியன். மோவாலியா I do not know. I really don't know. But what I know is I'm an Indian. When I say Indian, I'm not saying நான் தமிழன் தான், ஆனால் நான் Indian. Why I say Indian? Because I want to bring in my fellow brothers. Okay. Punjabi brothers in, the Indian brothers in, Sabahan Indians அங்கே கூட இருக்காங்களா? ஸோ அந்த மிக்ஸ் மேரேஜ் எல்லாமே இருக்காங்களே. we must bring all of them in under this platform. Okay. ஸோ பழைய ஆள் அப்படி தான் சார் சொல்லுவாங்க. நம்ம தான் நியூ ஜெனரேஷன். we must move ahead. Okay. What you are fighting for? We are fighting for economic dignity. Okay. I think us Indians, sir, we are currently not doing very well economically. I think if we fix that one aspect, we'll do so much more better. Okay. Okay, right? So என்ன கேட்டால் my focus is on that. நீங்கள் வந்து பாருங்கள், அவங்க focus when from time medical வந்து they focus on how to be independent economically. ஆமாம் தானே? So they open businesses and then if they see other next of kin opening business support பண்ணுவாங்க. Then together as a network அவங்க வந்து அசோசியேஷன் பில்ட் பண்ணி அது பண்ணி இப்போ பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. whatever happens politically doesn't matter because economically they are strong. We used to be like that in the 70s when we used to have architects, engineers, whatnot, lawyers. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணுறோம் சார்? உங்களுக்கு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரியல சார். So we need to have economic dignity first. Any future leader who comes in must focus on how they can empower the next generation. So இப்போ பாருங்க, most of our people are focused on where? Let's do Grab. Let's not study. Let's do Grab. Let's do TikTok. இந்த மாதிரி influencers, affiliation. அது ஒண்டி சொல்லிட்டு இருக்காங்க. They are not thinking about upskilling, about going into TVET, into AI, into all this new data science, for example. The new industry that's forming around Malaysia. So Malaysia பாருங்க, நீங்க ஜோஹர் போய் பாருங்க சார், அங்கங்க டாட்டா சென்டர் வந்துட்டு இருக்கு. ஆமாம் இல்லையா? Do we have any interest in that? தெரியல. Right? So we need to have a new future thought process for the Indian community. என்ன கேட்டால் I focus on that economic. ஆனால் economic dignity நம்ம எடுத்துட்டோம்னா we need policy change, we need good leaders, we need competent leaders who can bring this up. நீங்கள் ரெடி ஃபார் டிபேட்டா? ஏன்னா போன கெஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தார் கேன் ஜோக்கா சொக்கா பி இன்டிமீடியட் அப்படின்னு.
நம்ம ஆக்சுவலி ரெடி தான். ரெடி தானே? இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கு அவங்களும் ரெடியாக. பார்த்தீங்க, நீங்கள் ரெடியா சார்? நாங்கள் வந்து ஒரு 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 டிபேட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே சார். டிபேட் அமாங் பார்ட்டி லீடர்ஸ் வித் ஆல் த இந்தியன் பார்ட்டிஸ். இன்வைட் பண்ணால் வருவீங்களா? வருவோம் சார். பிகாஸ் எப்படி MIC, MIPP, மக்கள் சக்தி, IPP இது சார். நீங்கள் don't worry about jokkkasokkapakka. You can come to the rise of Indians. We do that. Okay. We have brought in MIC people. We have brought in MIPP, Gerakan, Bersatu. Every leader, whether they are Indian, non-Indian, Malaysia you have brought to speak about Indian community. நான் எதுக்கு சொல்கிறேன்டா, செஞ்சுருக்கேன் சார். ரெடி தான். ஓகே. எங்கே வேன்யூ சொல்லுங்கள், எங்கே டைம் சொல்லுங்கள் சார். ஒரு டிபேட் பண்ணிக்கலாம் சார். ஓகேயா? டிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகே? ரெடி தான், ரெடி தான். மாடரேட்டர் யார் இருக்கணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? நம்ம ஃபியூச்சர் பிரசிடென்ட். ஃபியூச்சர் பிரசிடென்ட் அஞ்சலி கட்டல போகும்போது கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஞாபகம் சார், ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. ரைட்டான ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. அதெல்லாம் டிஜிட்டலைஸ் இல்லையா? இல்ல ட்ரெடிஷனல் தான் சார். இதில் டிஜிட்டல்னா கொஞ்சம் சீட் பண்ணிடலாம் சார். புக்குனா கொஞ்சம் கஷ்டம் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வருஷம் கழிச்சு இல்லையா? ட்ரெடிஷ்னலில் தான் ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் எடுத்தான்னு உள்ளுக்கு வைக்கலாம் ஐயா. டிஜிட்டல்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த எக்கனாமிக் பற்றி சொல்லியிருந்தீங்க, நம்ம இந்தியன் எக்கனாமிக் சொல்லிட்டு. அதற்கு ஒரு ரீசன் ப்ரீவியஸ் பார்ட்டிக்கு ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் பார்ட்டினா MIC நம்மளுடைய. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ MIC இஸ் a foundational party for Indian community. ஆமாம் தானே? என் ஃபர்ஸ்ட் புக் நீங்கள் படிச்சிங்கன்னா MIC பிடிச்சி தாக்கும் அந்த புக்கில். பிகாஸ் they are also one of the reasons why I believe there is a bit of failures for the Indian community. But at the same time, you must not forget they have done something good for the Indian for the community. I still also have good contacts with MIC leaders. Not just MIC leaders சொல்லி சார், அப்போ MIC ஆப்ரேட்டர்னு சொல்லிடுவாங்க கேப்பில். I work with MIPP, with Urume, with Urume is formed as a party already? Not yet. They are, but unfortunately they haven't been formed. பார்க்க போனால் it's constitutionally bound that they're supposed to get a party registration. It has been 2 years, they haven't got it yet. Okay. So it's an unfortunate thing. I think they also should be a political party. I think you intend to call them to speak. ஏன்னா அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு பேசுறதுக்கு. Yeah, very good idea. Very good idea. But it is in our acta that says that anybody can form a party. So nobody has any right to say no. So இந்த மாதிரி delay பண்ணுறது is actually you are delaying justice. Okay. So I work with everybody and I believe that everybody has a right to share in their ideas on how to develop the Indian community. Okay. MIC including. MIC has the grassroots member, they have the technical expertise, they know how to work with government before. They might know how to be in opposition soon. I don't know தெரில. But they are definitely a member of the society. They must be there. Okay. Speaking about MIC வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்களை விட்டுட்டு அவங்க பண்ணாத விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய ஓவர்லுக் பண்ணிட்டாங்க மக்கள். யூஸ்வலாக வந்துட்டு அவங்க பண்ணாத விஷயங்களை வந்துட்டு நிறைய பின் பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. இப்போ MIPPன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணிட்டு வரும்பொழுது MIC பண்ணாத விஷயங்கள் இந்த பார்ட்டி பண்ணுமா? அப்படி பண்ணால் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பிகாஸ் நீங்கள் அஞ்சலி கட்டுற மெம்பர் இல்லை. மெம்பர் ஒண்டி தான் சார். மெம்பர் வந்து இந்த மாதிரி பேச முடியும், இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து நம்ம என்ன நடக்குது சொல்ல முடியும். அதான் த லீடர்ஷிப் மஸ்ட் பிளான் திஸ். லீடர்ஷிப் வந்து அந்த கோர்ட் டிசைட் பண்ண பாருங்க, அப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் கொடுக்குறேன். இப்போ கிரேட் எஸ்கேப். ஆல்ரைட், மிஸ்டர் சுதன் இது 2வது அவரை கூப்பிட்டு பேசுகிறோம். சீசன் 1 பேசியிருந்தார். சீசன் 2 ஒரு பாலிஷ் பண்ண ஒரு பர்சனாக தெரிகிறாரு. இன்னும் கூடிய விரைவில் அவர் பெரிய போஸ்ட்டில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? தெரியல சார், அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை. BGW மிக்க சொல்லக்கூடாது. இப்போ பாட்டியோட தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு. இது நம்மளுடைய முயற்சி. நம் சமுதாயத்தில் இருக்கிற லீடர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூப்பிட்டு பேச, அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட இன்சைட் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா பழைய கால
போன டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாய் வழியாக தான் நியூஸை வந்து பரப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் டிவியில் பார்ப்போம். இதில் சோஷியல் மீடியா என்பது அப்போ இல்லை பாருங்களேன். முந்தின டெக்கேட் சொல்கிறேன். இப்போ இருக்கிற விஷயத்தில் எல்லாமே போகுது. எது உண்மை, எது நிஜம், எது தவறு, யார் உண்மையை சொன்னால், யார் தவறாக இருக்கிறா, அதை வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. they want to kill someone, they will kill it with all the bombardments lah, you know. they want to hike up someone, அது பேசிக்கிட்டே போவாங்க, ஜேக்கப் பண்ணி பேசிக்கிட்டே போவாங்க. ஸோ இதில் வந்து தத்தளிக்கிறது மக்கள் தான், அதெல்லாம் கன்ஃபியூஸ்லேயே போயிடுவாங்க. ஸோ இஃப் வி ஹேவ் அ ஓப்பன் டிபேட், நான் கரண்ட்லி தமிழ்நாடுலாம் ஓப்பன் டிபேட்டில் பேசுகிறாங்களோ அந்த மாதிரியான ஓப்பன் டிபேட்டில் பேசுனா தான் மக்கள் நேராக தெரியும். அதாவது ஒரே மேடையில் எல்லா பார்ட்டிங்களும் ரிப்ரசன்டேட்டிவ். ஓப்பன் டிபேட். Very good idea, sir. That would be much more easier to people to believe எந்த டைரெக்ஷனில் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னு. மக்களாகிய ஓட்டு போடுற நம்ம வந்து ஒரே ஒரு நோக்கம் தான் சார். நீங்கள் சொன்னீங்களே எக்கனாமிக்கலாக நம்ம வந்து முன்னேறணும்னு. எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயத்துல நம்மளுக்கான ஒரு முன்னேற்றம் என்பது அடிப்படையே அதோட ஃபண்டிமெண்டல் என்பது பட்ஜெட். ஒரு ஆட் பண்ணிடலாமா? நீங்கள் டிபேட்னு சொல்கிறீங்க. I'll say a forum is a better idea. Debate na, that means you're competing you and me. Okay, agree. You against me. But forum na, in the issue எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து இது சால்வ் பண்ணுவோன்னு பேசுவோம். Agree. Forum is much more healthy way. Yeah, much more healthy way. அது ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? செஞ்சிட்டு இருக்கேன் சார். As a NGO, arise in a bigger scale. அதுதான் ஆசை சார். Call all the young leaders first, next generation people. செஞ்சிட்ருக்கோம் சார். இன்னும் அந்த முயற்சி வந்து இந்த வருஷம் வந்து இன்னும் பெருசாக செய்வோம். லாஸ்ட் இயர் we had big leaders coming in. We had party presidents coming in. We had economists coming in. We have think tanks coming in. We have lawyers coming in. We had the audience. We have everybody coming in as well. இந்த வருஷம் வந்து we again want to talk about the issues, but focus a lot on the solutions. Okay, good. Right? பெருசாக செய்வோம். சப்போர்ட் பண்ணுங்கள் சார். வாங்க. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் ஒரு இதை ஆட் பண்ணிக்கிங்க சார். சொல்லுங்கள் சார். கிவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் பீப்புள். கவர்மெண்ட்கிட்ட இருந்து யாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அவங்க வந்து ஆக்சுவலி மக்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்யூஷன்ஸோ பாலிசிஸோ அந்த உதவியோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை ரைட்டாக டேப் பண்ணுறதுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ப்ராப்பராக. அதை தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் ஆஃப் இந்தியன்ஸ், ரைஸ் மூவ்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு செக்மெண்ட், ஓகே இது அவைலபிளாக இருக்குது, இதை டேப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய. So we are more than willing to work with anybody. Rice is not this side or this side. Anybody who wants to come, we allow them to come. In fact, we invite everybody to come because this is a open platform. Okay. வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை சார், நம்ம உட்காந்து பேசிடலாம். Keynote என்னன்னா, ரைஸ் இஸ் நாட் a political party, is a movement, NGO. Yes. Fighting, not to say fighting, is they want to elevate current position. சொல்லலாமா? Indian community. All right. இது இன்னொரு பதிவில் நம்ம இதை பற்றி இன்னும் டீப்பாக பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் இன்றைக்கி டைம் எடுத்து வந்து வெளிப்படையாக பேசுனதுக்கு நன்றி. ஏன்னா வந்துட்டு இங்கே கூப்பிட்டா எல்லாரும் வந்துடவும் மாட்டாங்க. பிகாஸ் இங்கே சில விஷயம் பேச முடியாது, ஃபில்டர் பண்ணும், இவனுக்கு கண்டது போனதெல்லாம் கேட்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் என்ன பார்த்துருக்கேன்னா ஒன்டியாக கோட்டுக்கு போகக்கூடாது, கொண்டம் ஆஃப் கோட்னு இங்கிலீஷ் சேர்த்து கூட்டி போகலான்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம், நாங்களும் வரோம். Thank you. Hope to see you again. Thank you so much for எங்கே வரது பார்க்கலாம், இங்கே பார்க்கணுமா அங்கே பார்க்கணுமா? நேராக கோட்டு வாசல் பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கேயே ஒரு ஃபாரம் போட்டுருவோம். ஓகே, ரைட்டு. நிகழ்ச்சியின் ஆதரவாளர் ஃபூடி பாப்பா வருகிற February 13, 14, 15, 16, 17 5 நாட்கள் லீவு காங்சி ஃபச்சாய் வேலண்டைன்ஸ் டே எங்கே நடக்குது பாலா? புக்கே மர்தாஜம் பினாங் மைடின் ஓப்பன் காப்பாக்கில் நடைபெறுது. ஸ்பெஷல் ஹாலிடே சீசன் டைம், ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால ஸோ டோன்ட் மிஸ் இட். நிறைய விதமான சாப்பாடு இருக்குது. புக்கிங் மர்தாஜம் சொல்லும் போது பினாங் ஐலேண்ட், அதுக்கப்புறம் மெயின்லேண்ட், அதுக்கப்புறம் பக்கத்தில் கிடா, ஈவன் பேரா கூட ரொம்ப தூரம் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வந்துட்டு போகலாம். மற்றும் ஒரு ஆதரவாளர் பார்கவி புத்திக், நாங்கள் அழகழகாக சட்டை போட்டிருக்கோம். அவங்களுடைய அவுட்லெட் புக்கி ராஜா கிளைங் மற்றும் இக்வின் பார்க் ஸ்ரீகம்பங்களில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மறந்துடாதீங்க. அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு மலேசிய படைப்பு, காதல் என்பது சாபமா கேஸ். இந்த படம் வெகு விரைவில் திரையரங்கு வருது. கடந்த ஒரு சில மாதங்களாக, குறிப்பாக போன வருஷம் வந்த படங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி சொல்லும்போது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு நோட்டபிள் அல்ல. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படங்களை நீங்கள் பார்த்து நல்ல
சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பின் குறிப்பு கொடுக்குறேன். இந்த படம் தியேட்டர்ஸில் மட்டும்தான் வரும், டிவிலையோ ஓடிடிலையோ வராது. வி வாண்ட் கீப் இட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ சினிமாவில் இருக்கும்போதே போய் பாருங்கள், ஒன்லி இன் சினிமாஸ். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது கிருஷ்ணா, BGW. இது ஜோக்கா சோக்கா பக்கா.